தலைக்கு ஒரு தலையணியை வைத்து கொண்டு இரவு 10:30 மணியெல்லாம் திண்ணையில் ஒரு ஜமக்காலத்தை விரித்து சுவாமிநாதன் படுத்துவிட்டான். அவன் பக்கத்தில் அவனுடைய கடைசி பெண் காமு படுத்து கவலையுற்று தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் தூங்கும் முன் அவள், "தூங்குறச்ச என்னை தனியாக விட்டுட்டு போயிடாத அப்பா" என்று அப்பாவுக்கு உத்தரவிட்டிருந்தாள். சுவாமிநாதன் தன் தலையை தூக்கி முழங்கை மேல் வைத்து தாங்கிக் கொண்டு காஸ்லைட் வெளிச்சத்தில் காமுவின் முகத்தை பார்த்தவனாக என்னென்னவோ பற்றி யோசித்தான். 35 வருஷம் வாழ்க்கையில் அடிப்பட்டவனுக்கு யோசிக்கவா விஷயம் அகப்படாது? ஆனால் அந்த நிலையிலேயே அவனுடைய யோசனைகளுக்கு முடிவே இராதது போல தோன்றிற்று. காஸ்லைட்டுக்கு அடியில் உட்கார்ந்து சீட்டாடி கொண்டிருந்த கோஷ்டியில் ஒருவன், "தூக்கம் வராவிட்டால் இப்படி வந்து உட்காரன் சாமா, இங்கேயும் ஒரு கை வாண்டிங்" என்றான். "அட வைத்தியக்காரா, தூக்கம் வராவிட்டால் இப்படி வந்து உட்காரன் சாமா, இங்கேயும் ஒரு கை வாண்டிங்" என்றான். "அட வைத்தியக்காரா, தூக்கம் வராவிட்டால் என்று சொல்லுகிறாயே, அவனுக்கு என்னமாடா இன்னைக்கு தூக்கம் வரப்போகிறது" என்றான் வேறொருவன். பேசிய இருவருக்கும் யார் யார் என்று கூட சுவாமிநாதன் பிரகஞ்சையில் தட்டவில்லை. குழந்தை முயற்சிக்கிட்டால் நான் பக்கத்தில் இல்லை என்று ஆகும் என்று தனக்கு அப்போது சீட்டாட மனம் இல்லாததை ஒரு காரணம் சொல்லி விளக்கினான். "நடக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் தானே இந்த வாழ்வு, நாளை முதல் அந்த பொண்ணை யார் கவனிக்க போறா" என்று கேலியாக சொன்னான் சுவாமிநாதனுக்கு மிகவும் ஆப்தமான நண்பன் ஒருவன். இதை கேட்டவர்கள் எல்லோரும் லேசாக சிரித்துவிட்டு மறுபடியும் அப்போதைய முக்கியமான காரியமான சீட்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வசாதாரணமாக இந்த கேலி பேச்சும் சிரிப்பும் சுவாமிநாதன் உள்ளத்தில் சுருக்கென்று தைத்தன. அது சமயம் பெண் வீட்டிலிருந்து எல்லோருக்கும் சாப்பாடாகிவிட்டதா, வேறு ஏதாவது தேவையா என்று விசாரித்து கொண்டு ஒருவர் வந்தார். அவரை தொடர்ந்து வந்த பெண்ணின் தகப்பனார் தமக்கு மாப்பிள்ளையாக போகிறவர் அந்த சந்தடியில் அப்படி படுத்து கொண்டிருப்பதை கண்டு, "இங்கே தூங்க முடியாதே, நம் ஆத்து மாடி அறையிலே படுக்கை போட சொல்கிறேன்" என்று உபச்சாரமாக சொன்னார். சுவாமிநாதன், "வேண்டாம், இங்கே யாராவது வருகிறவர்களை பார்க்க வேண்டியிருக்கும்" என்று சொல்லிவிட்டான். அவன் அப்போது தனிமையைத்தான் வேண்டினான். ஆனால் அதை சொல்லிக்கொள்ள தைரியம் இல்லை. அன்று அவர்கள் வீட்டு மாடியில் தன் பெண்ணையும் எடுத்துக்கொண்டு போய் படுத்துக்கொள்ள அவனுக்கு மனம் வரவில்லை. 2 நிமிஷம் வேறு என்ன சொல்லலாம் என்று யோசித்து கொண்டு நின்றுவிட்டு, அவன் மாமனார் உள்ளே போய் விசாரிக்கிறான் என்று முணுமுணுத்து விட்டு போய்விட்டார். முதலில் கேலி செய்த ஆப்த நண்பர்கள் மறுபடியும் கேலி செய்தான். "ஏண்டா சாமா, அவாத்து மாடியில் போய் படுத்துக்க கூடாதோ? அந்த பிராமணராகவே வந்து சொல்லியிருக்க போகிறார். அவருக்கு அவ்வளவு தெரியாது. ஆத்திலே இருந்து வந்திருக்கோம். நீ வரலைன்னு சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டு கோச்சிக்க போகிறாடா போ." சுவாமிநாதன் இந்த கேலிக்கும் பதில் சொல்லவில்லை. அவனுக்கு இதற்கு முன்னெல்லாம் எவ்வளவோ கல்யாணங்களுக்கு போய் காஸ்லைட் அடியில் உட்கார்ந்து சீட்டாடிக்கொண்டே எல்லோரையும் கேலி செய்தவன் தான். இந்த மாதிரி கேலி செய்யப்பட வேண்டிய காலம் ஒன்று வரும்னு அவன் அப்போதெல்லாம் கனவிலும் எண்ணியது இல்லை. அவன் மனைவி 3 குழந்தைகளை தன் தலையில் கட்டிவிட்டு திடீரென்று ஒரு நாள் இல்லாமல் போய் விடுவாள் என்று அது நேரும் முன் யாராவது அவனிடம் சொல்லியிருந்தால் அவன் நம்பியிருக்க மாட்டான். அவன் வாழ்க்கையில் 3/4 வாசிக்கு மேல், ஏன் இந்த 27 வருடங்கள் அவனுடன் கழிந்தவை. அவனுக்கு 8வது வயசிலே கல்யாணம் ஆகிவிட்டது. அவன் தாய் இறக்கும் முன் தன் கடைசி பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வைத்து கண் குளிர பார்க்க வேண்டுமென்று 8 வயசிலேயே ஏற்பாடு செய்து விட்டாள். ஆனால் அந்த கல்யாணம் நடந்து 10 வருஷத்துக்குள்ளே அவள் உயிருடன் இருந்தாள். அப்படியும் அவள் இறக்கும்போது அவள் மனதில் பெரிய குறை ஒன்று இருக்கத்தான் இருந்தது. சாமாவுக்கு குழந்தை பிறக்கும் முன் அவளுக்கு இறக்க மனமில்லை. ஆனால் காலன் அவளை அழைத்து கொண்டு போய்விட்டான். படிக்க வைத்து கல்யாணம் செய்வித்து மற்ற எல்லாமும் செய்தவர் அவன்
முத்தண்ணாதான். மணி 11 அடித்து விட்டது. அவர் இன்னும் வந்த பாடில்லை. அடுத்த ரயில் 11:30 மணிக்கு. அதற்கும் வராமல் இருந்து விடுவாரோ என்று சுவாமிநாதன் எண்ணும்போது அவனுக்கு பகீர் என்றது. ஆனால் வராதிருக்க நியாயமில்லை. வந்து விடுவார். தனக்கு முதல் மனைவியாக வாய்த்திருந்தவள் தன் முத்தண்ணா வீட்டில் மன்னியால் பிரியமாக வளர்க்கப்பட்ட சிறுமிதான் என்று அவன் ஞாபகப்படுத்தி கொண்டான். அனாதையாக விடப்பட்ட தூரபந்துதான் அந்த பெண். 27 வருஷம் அவளுடன் வாழ்ந்துவிட்டு இப்போது அவளை பற்றி முதல் மனைவி என்றும் எண்ணும்படியான நிலைமை வந்துவிட்டது. அவளை இனி வரப்போகும் ஒருத்தியுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டி வந்துவிட்டது. அவள் ஸ்தானத்தில் வீட்டிலோ உள்ளத்திலோ வேறு யாரையும் அங்கீகரிக்க மானம் இல்லைதான். ஆனால் தன் குழந்தைகளை உத்தேசித்து செய்யப்பட்ட அந்த காரியம் அந்த குழந்தைகளை எப்படி பாதிக்குமோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். வருகிறவள் எப்படி இருப்பாளோ, பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருந்தாள். பிறந்த வீட்டில் அவ்வளவாக சுபிக்ஷம் என்று சொல்ல முடியாது. பொறுப்பு தெரிய வயசும் ஆகியிருந்தது. தம்பி தங்கைகள் மத்தியில் பழகி வளர்ந்தவள்தான். ஆனால் தன் குழந்தைகளை எப்படி நடத்துவாளோ, சுவாமிநாதனுக்கு இளையால் கல்யாணம் பண்ணி கொண்டவர்கள் பல பேரை தெரியும். அவர்கள் குடும்பங்கள் படும் அவஸ்தையும் தெரியும். 1000-ல் 1-2க்கு மேல் 2வது கல்யாணம் சரியாக பலிப்பதில்லை என்றும் தெரியும். எவ்வளவும் தெரிந்திருந்தும் அவன் 2வது கல்யாணம் செய்து கொள்ள துணிந்து விட்டான். வேறு என்ன செய்வது? வாசலில் குதிரை வண்டி வந்து நின்றது. முத்தண்ணாவும் மன்னியும் அதிலிருந்து இறங்கி உள்ளே வந்தார்கள். அவர்களை கண்டவுடன் சுவாமிநாதன் எழுந்து ஒன்றும் சொல்லாமல் அவர்களை எதிர்கொண்டு அழைப்பவன் போல் 4 அடி முன்னோக்கி நடந்து சென்றான். காலம் பெற ரயிலிலேயே வரணும்னு பார்த்தேன், முடியலை. குழந்தைகளெல்லாம் சௌக்கியமா சாமா என்று விசாரித்தார் முத்தண்ணா. ஆனால் சுவாமிநாதனின் கண்கள் முத்தண்ணாவை சரியாக பார்க்கவில்லை. அவருக்கு பின்னால் கையில் தன் பேர குழந்தையுடன் வந்து கொண்டிருந்த மன்னியை தான் பார்த்தான். மன்னியின் கண்கள் கலங்கியிருந்தது போல் அவனுக்கு தோன்றியது. அவன் கண்களும் கலங்கின. தாய் இறக்கும் போது கூட அவனை சீராட்டி பாராட்டி வளர்த்ததெல்லாம் அவன் மன்னிதான். அவளுக்கு கல்யாணமாகி வெகு நாள் வரையில் குழந்தை இல்லாமல் இருந்ததால் சுவாமிநாதனை தான் ஊராரும் அவளுக்கு அவளுடைய மூத்த பிள்ளை என்று சொல்வது வழக்கம். சுவாமிநாதனின் முதல் மனைவி இறப்பதற்கு பிறகு அவர்கள் இருவரும் சந்தித்தது இதுதான் முதல் தடவை. தன் மூத்த பிள்ளை மனைவியை இழந்து தவிக்கும் போது கூட மன்னி வர இயலாமல் போய்விட்டது. அவளே அப்போது படுத்த படுக்கையாக உயிருக்கு மன்றாடி கொண்டு இருந்தாள். இப்போதும் அவள் மிகவும் துர்பலமாக தான் இருந்தாள். ஆனால் சாமாவின் கல்யாணத்திற்கு போகாமல் இருப்பதா என்று அவள் தன் உடல்நிலையையும் கவனிக்காமல் வந்திருக்கிறார். உண்மையிலேயே சுவாமிநாதன் அவளை எதிர்பார்க்கவில்லை. கல்யாணம் செய்து கொண்டு 2 நாளைக்கெல்லாம் தன் 2வது மனைவியுடன் கிராமத்துக்கு போய் தன் வன்னியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்று அவன் உத்தேசித்திருந்தான். அவன் அதற்கு முன்னரே மன்னியை போய் பார்த்துவிட்டு வந்திருக்க வேண்டியதுதான். சாக கிடந்து பிழைத்த அவளை அவன் பார்க்க போகாமல் இருந்தது பெரும் பிசகே. ஆனால் ஆஃபீஸிலும் புது மேனேஜர் வந்து ஏகரகலையாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை என்று சொல்லிக் கொள்வதற்கு இல்லை. அவன் கல்யாணத்துக்கு கூட இப்போது அவனுக்கு கிடைத்திருந்த லீவ் 2 நாட்களும் தான். அவன் தன் மன்னியை பற்றி முத்தண்ணாவுக்கு எழுதி விசாரித்து அறிந்து கொள்வதுடன் திருப்தி அடைய வேண்டியதாயிற்று. இப்போது அவனுடைய மன்னியை எதிர்பாராத விதமாக வந்துவிட்டாள். அவளை நன்கு அறிந்த சுவாமிநாதனுக்கு அவள் அவனுடைய 2வது கல்யாண விஷயம் கேட்டு என்ன பாடுபட்டிருப்பாள் என்று ஊகித்து கொள்ள முடியும். 2வது கல்யாணம் செய்து கொள்ள அவன் தீர்மானத்திற்கு முன்பே பல தடவை தன் முத்தண்ணாவுக்கு எழுதி கேட்டான். அவர் ஒன்றிலும் பட்டுக்கொள்ளாமல், ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கல்யாணம் செய்வது கொண்டுவதுதான் சரி என்று துணிக்கும்படியாக எழுதிவிட்டார். ஆனால் அவர் தன் தம்பிக்கு பெண் தேடி கொடுக்கும் பொறுப்பை
ஏற்றுக்கொள்பவராக இல்லை. ஜாதகம் எடுத்துக்கொண்டு தம்பியும் வந்தவர்களெல்லாம் அவர் பட்டினத்தில் இருந்த சுவாமிநாதன் அனுப்பிவிட்டார். ஒரு ஜாதகம் பொருத்தமாயிற்று. பட்டணத்திலேயே ரயில் வேலையில் சொற்ப சம்பளத்தில் வேலையாக இருந்தவர். பெண்ணின் தகப்பனார். பெண்ணை பார்த்துவிட்டு பிடித்திருந்தால் இதை முடித்து விடலாமா என்று முத்தண்ணாவுக்கு எழுதினான் சுவாமிநாதன். முத்தண்ணாவோ பட்டணம் வந்திருந்தது. லௌகீகம் பேச வேண்டியதெல்லாம் பேசி முகூர்த்தம் வைத்து ஏற்பாடு செய்து விட்டு போனார். அப்போதும் தன் இரண்டாவது கல்யாண விஷயத்தை பற்றி மன்னி என்ன நினைக்கிறாள் என்று கேட்க அவனுக்கு தைரியம் வரவில்லை. முகூர்த்தம் மறுநாள். மன்னியும் வந்துவிட்டாள். அவளிடம் என்ன சொல்வது என்று சுவாமிநாதன் யோசித்து கொண்டு கண் கலங்கியவனாக நின்று கொண்டிருக்கையில் அவனுடைய மூத்த பெண் சரோஜா வீட்டுக்குள்ளிருந்து குதித்து குதித்து ஓடி வந்து அப்பா காலை கட்டி கொண்டாள். அவளுக்கு வயது 7 தான் இருக்கும். ராமேஸ்வரம் ஆஸ்பத்திரி என்று போய் பெற்ற குழந்தை அது. ஏற்கனவே அப்பாவுக்கு மிகவும் செல்லம். தாயை இழந்த பின் கேட்க வேண்டுமா? நான் சித்தியோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பா என்றால் சரோஜா. அவள் வருகை சுவாமிநாதனுக்கு தெய்வீகனமாக பட்டது. அடி அசடே, இதோ பார், யார் வந்திருக்கா பார், பெரியம்மா வந்திருக்காளோ என்றான். அந்த பெரியம்மாவின் சரோஜாவுக்கு உயிர். அவள் சந்தோஷ கூச்சலுடன் பெரியப்பாவையும் பெரியம்மையாவையும் போய் அணைத்து கட்டி கொண்டாள். அவளுடைய பெரியம்மா தன் இடுப்பில் இருந்த குழந்தையை தனக்கு பின்னால் வந்த தன் மாட்டு பெண்ணிடம் கொடுத்துவிட்டு சரோஜாவின் கையை பிடித்து கொண்டு, சாமா, நீ படுத்துக்கோ, ஞாகி இடந்து நான் போய் பெண்ணை பார்த்துவிட்டு வரேன், கலம்பர பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள். ஏனண்ணா, மணி வரலையோ என்று கேட்டுக்கொண்டே காமு படுத்து தூங்கி கொண்டிருந்த ஜமக்காலத்தில் உட்கார்ந்தான் சுவாமிநாதன். அவனுடைய முத்தண்ணாவும் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு தூங்கி கொண்டிருந்த குழந்தையை தடவி கொடுத்து கொண்டு, மணி காலை ரயிலில் வருவான், இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்றான் என்று சொன்னார். அதற்குள் அவர்தாம் முக்கிய சம்பந்தி என்று அறிந்து கொண்டு பெண் வீட்டார் ஆகாரம் கொண்டு வந்து வைத்து கொடுத்து உபச்சாரம் பண்ணலானார்கள். போய் ஏதாவது சாப்பிட்டு விட்டு வா அண்ணா, நானும் சித்த படுத்துக்கிறேன் என்று சுவாமிநாதன் சொன்னான். முத்தண்ணா உள்ளே போனவுடன் ஜமக்காலத்தில் காலை நீட்டிக்கொண்டு படுத்து விட்டான். ஆனால் தூக்கம் வருவதாக இல்லை. வருபவர் போகிறவர் சந்தடியும் மறுநாளைய காரியங்களுக்காக செய்யப்படும் அவசர ஏற்பாடுகளின் சந்தடியும் அவன் காதில் ஒலித்தன. மணி 12 ஆகியிருக்கும். சாப்பாட்டு கடை கூட முடியவில்லை. பெண் வீட்டிலிருந்து கனத்த அவசரமாக யாராவது ஒருவர் வந்து அகாரணமாக யாரையாவது பார்த்து எல்லாம் சரியாக வந்ததா என்று உரத்த குரலில் விசாரித்து விட்டு போவார். பக்கத்தில் சீட்டாட்டம் வேறு மும்மரமாக நடந்து கொண்டிருந்தது. கல்யாணத்துக்கென்று வந்து சிறிய இடத்தில் பல குடும்பங்கள் குழந்தைகள் சேர்ந்ததனால் அவை திடீரென்று தூக்கத்தில் கூக்குரல் கொடுத்தது மாறி மாறி அலறி கொண்டிருந்தன. முத்தண்ணா ஆகாரத்தை முடித்து கொண்டு வந்து, சாமா தூங்கி போயிட்டான் என்று யாரிடமோ சொன்னது அவன் காதில் விழுந்தது. நான் பெண்ணாத்துக்கு போய்விட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மன்னி போனதும் அவன் காதில் விழுந்தது. ஆனால் அவன் கண்ணை இறுக மூடிக்கொண்டு அசையாமல் படுத்து கொண்டு விட்டான். 27 வருஷங்களுக்கு முன் நடந்த தன் முதல் கல்யாணத்துக்கு முந்திய தினமும் இப்படிதான் இருந்துக்குமா என்று சுவாமிநாதன் யோசித்து கொண்டிருந்தான். அந்த கல்யாணத்தில் ஒரே ஒரு சம்பவம் தான் அவனுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நலங்கில் ஒருவர் கையிலிருந்து ஒருவர் வெற்றிலை பாக்கு பிடுங்கிக் கொள்ளும் போது 5 வயசு நிரம்பாத தன் மனைவியை வெடுக்கென்று கிள்ளிவிட்டான். வலி தாங்காமல் அவள் ஓவென்று அழுதாள். சுற்றியிருந்தவர்கள் 2 பேரையும் இல்லாத கேலியெல்லாம் செய்து விட்டார்கள். இப்படி யோசித்து கொண்டே சுவாமிநாதன் தன்னையும் அறியாமல் உண்மையிலேயே தூங்கி போய்விட்டான். காலையில் மேலக்காரர்கள் வந்து காதருகில் கர்ணக்கடூரமாக சத்தம் செய்தவுடன் தான் அவன் விழித்து கொண்டான். அவன் மனம் நிர்மலமாய் ஒரு சிந்தனையும் இன்றி சூன்யமாய் இருந்தது. நல்ல வேளையாக அவனுடைய குழந்தைகள் அவனுடைய மண்ணியை சுற்றி கொண்டு இருந்ததால் அவனை ஒன்றும் தொந்தரவு பண்ணவில்லை.
அவனுக்கு அப்போது இருந்த மனநிலையில் குழந்தைகளும் வந்து தொந்தரவு கொடுத்து விட்டதால் அவைகளை ரொம்பவும் கடிந்து கொண்டிருப்பான். அன்று தனக்கு 2வது கல்யாணம். குழந்தைகளுக்கு ஒரு தாய், பால் இல்லாத ஒரு தாய் வர இருந்தால் என்ற ஞாபகம் அவனுக்கு வந்ததும் திக்கென்றது. அவன் சாதாரணமாக காமத்தாலோ குடும்ப வாழ்க்கை என்கின்ற இன்பத்தாலோ பிரிக்கப்பட்டவன் அல்ல. அவள் இருந்த வரையில் எல்லாம் சரியாக நடந்துவிட்டது. அவள் எல்லை பற்றியுமே அதிகமாக கவலைப்படாத வேண்டி வந்ததில்லை. இனி குளித்துவிட்டு ஈரம் போக தலையை உதறுபவனாக போல ஒரு தரம் உதறிவிட்டு எழுந்து பல் துலக்கி காப்பி சாப்பிட உள்ளே போனான். அப்பா, எங்க பெரியம்மா வந்திருக்காளே, உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் காமு. தெரியாதே, எங்கே என்று கேட்டுக்கொண்டே சுவாமிநாதன் மன்னி கொண்டு வந்து கொடுத்த காப்பியை சாப்பிட்டு விட்டு அவருடன் பல முக்கியமில்லாத விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு நின்றான். அப்புறம் ஸ்நானம் செய்துவிட்டு வர முகூர்த்தம் 7:30 மணிக்கு வைத்திருந்தது. அதனால் சுவாமிநாதனுக்கு சிந்தனை செய்ய அவ்வளவாக அவகாசம் இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு அடியிலும் அது அவனுடைய 2வது கல்யாணம் என்பதை அறிவுறுத்த ஏதாவது காதில் விழுந்து கொண்டே இருந்தது. 2வது கல்யாணம் விரதம் கிடையாது, 2வது கல்யாணம் பரதேசம் கிடையாது என்று யாராவது அவன் காதில் விழும்படியாக சொல்லி கொண்டே இருந்தார்கள். சுவாமிநாதனுக்கு இருந்த கலவரத்திலேயே எங்கேயாவது தப்பி ஓடிவிடலாமா என்று ஆயிற்று. ஆனால் 3 குழந்தைகளை படைத்துவிட்டு மனைவியை பிடுங்கிக் கொண்ட அந்த தெய்வம் தனக்கு என்னதான் விதித்திருக்கிறதோ பார்த்து விடுவோமே என்று தோன்றிற்று. மனதிலிருந்த கலக்கத்தை எல்லாம் அகற்றிவிட்டு நிச்சிந்தையுடன் கல்யாண காரியங்களில் ஈடுபட முயன்றான். கணவனும் மனைவியும் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தனர். பாட்டும் மேலக்காரன் பூதலும் சேர்ந்து காதை தொலைத்து கொண்டிருந்தன. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாகத்தான் சுவாமிநாதனுக்கு தோன்றின. ஆனால் சொல்லிக்கொள்ள முடியவில்லை. அடிக்கடி தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த புது மனைவியை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டான். அவளுக்கு வளர்த்தி இல்லையே தவிர வயசு மட்டும் ஆக்கிவிட்டது. பார்க்க பொறுப்பு தெரிந்து நடந்து கொள்ள தெரிந்தவள் போலத்தான் இருந்தாள். பார்ப்பதற்கும் நன்றாகவே இருந்தாள். சுமாராக பாடவும் தெரியும் போல் இருந்தது. திடீரென்று அருகிலிருந்த எல்லா சப்தங்களுக்கும் மேலாக ஒரு சப்தம் அவன் காதில் கேட்டது. காதில் விழுந்தவுடனேயே அது காமுவின் குரல் என்று சுவாமிநாதன் அறிந்து கொண்டு விட்டான். சற்றும் முற்றும் பார்த்தான். அவனுடைய மற்ற 2 குழந்தைகளும் பந்தலில் அவர்களுடைய பெரியம்மா பக்கத்தில் நின்று கொண்டிருந்தன. காமுவை மட்டும் அங்கே பந்தலில் காணோம். வெளியே முத்தண்ணாவின் பிள்ளை மணி அப்போதுதான் ஊரிலிருந்து ரயிலில் வந்து இறங்கியவன். சட்டையை கூட கழற்றாமல் காமுவை தூக்கி வைத்து கொண்டு நின்றிருந்தான். காமு அப்பா கிட்ட போகணும், அப்பா கிட்ட என்று சத்தம் போட்டு கொண்டிருந்தாள். மணி சிறிது நேரம் அவளை சமாதானப்படுத்த முயன்றாள். அவள் அடங்கவில்லை. சட்டென்று மணி பந்தலுக்குள் வந்து, இந்தா சித்தி, உன் குழந்தை செய்கிற பிடிவாதம் சகிக்கவில்லை, நீ ஏன் பார்த்துக்கொள் உன் பெண்ணை என்று சொல்லிவிட்டு காமுவை நாணிக்கோண முயன்று கொண்டு ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்த கல்யாண பெண்ணின் பக்கத்தில் உட்கார்த்த வைத்து விட்டான். காமு சப்தம் போடுவதை நிறுத்தி கொண்டு நிமிர்ந்து தன் சித்தியை பார்த்தாள். சுவாமிநாதனும் அந்த நிமிஷம் அவள் மனதில் என்ன இருக்கும் என்பதை அறிய விரும்புகிறனவாய் போல அவள் முகத்தை பார்த்தான். அதில் வெறுப்போ அதிருப்தியோ இருந்ததாக தெரியவில்லை. அவள் உண்மையில் சற்று நகர்ந்து தன் குழந்தையை அணைத்து கொள்பவனாய் போல சாய்ந்தான் என்று சுவாமிநாதனுக்கு தோன்றிற்று. அவன் மனதில் ஒரு விதமான சாந்தி பிறந்தது. முகூர்த்தத்துக்கு நாயாகிறதே என்று சாஸ்திரங்கள் சொல்லிக் கொண்டிருந்தனர். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.